கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாட்களிலும் உங்கள் மத்தியிலே வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த தேவனை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதி திருச்சபையின் அழகு என்ற தலைப்பிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வர ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது சில காரியங்களை நாம் கற்றோம். இன்றைக்கு தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதி திருச்சபையின் அழகு. இந்த அழகு எங்கே காணப்படுகிறது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சில வசனங்களை வாசித்து விட்டு தொடர்ந்து நான் உங்களுக்கு இன்றைய நாளின் செய்தியை கொடுப்பேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:41 முதல் வாசிக்கும் பொழுது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது என்று தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆதி திருச்சபையின் அழகின் சில அம்சங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது அது அர்ப்பணித்த சபை என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் பூரணமாக ஒப்பு கொடுத்த ஒரு சபையாக ஆதி திருச்சபை இருந்தது. இரண்டாவதாக அசுத்தத்திற்கு விலகிய சபை, பாவிகளை விட்டு, புறஜாதிகளை விட்டு, ஆண்டவரை அறியாதவர்களை விட்டு, சுவிசேஷத்திற்கு எதிரானவர்களை விட்டு விலகிய சபை என்று குறித்தும் நாம் பார்த்தோம். ஏனென்றால் திருச்சபை என்றால் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பது பொருளாகும். ஆக பரிசுத்தத்தில் வளரக்கூடிய சபை பரிசுத்தம் இல்லாதவர்களோடு தொடர்பு கொள்ளாமல் ஒதுங்கி வாழ்வது நல்லது, ஒதுங்கி வளர்வது நல்லது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைய நாளில் இன்னும் சில அம்சங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அர்ப்பணித்த சபை, இரண்டாவதாக அசுத்தத்திற்கு விலகிய சபை, மூன்றாவதாக ஆவிக்குரிய சபை என்று சொல்லி கூட இந்த ஆதி திருச்சபை குறித்து நாம் பார்க்கலாம். 41ஆம் வசனம் பாருங்கள். அவனுடைய அப்போஸ்தலர் 2:41, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதலிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இந்த ஆவிக்குரிய சபையிலே, ஆதி திருச்சபையிலே முதலாவதாக பார்க்கக்கூடியது அப்போஸ்தலருடைய உபதேசம், வேதத்தின் போதனை. அதை குறித்து முதலாவதாக நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசம், வேதம் சொல்லக்கூடிய உபதேசம், உபதேசத்திலே சிறந்து விளங்கிய ஒரு திருச்சபையாகும். சபையிலே பலவிதமான நபர்கள் உண்டு, பலவிதமான விசுவாசிகள் உண்டு, பலவிதமான அங்கத்தினர்கள் உண்டு, பலவிதமான நிகழ்ச்சிகள் சபையில் உண்டு. பாடல்கள் உண்டு, ஆடல்கள் உண்டு, இன்னும் போட்டிகள் உண்டு,
ஏராளமான காரியங்கள் சபைகளில் இந்நாட்களில் நாம் பார்க்கிறோம். முக்கியமாக முதலாவது வேண்டியது உபதேசம், பைபிள் டீச்சிங், திருமறை போதனை முக்கியமான அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே பேதுரு சொல்லும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் முதலாக நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். திருவசனம், களங்கமில்லாத ஞானப்பால். பிள்ளை வளர்வதற்கு பால் தேவையே, அதுபோல விசுவாசிகள் வளர்வதற்கு ஞானப்பால், வேத புத்தகம், வேத அறிவு தேவை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கையிலே அங்கு ஒரு திருச்சபை குறித்தும் அதனுடைய சிறப்புகளை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17:11 பார்க்கும் பொழுது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக குறிப்பிட்ட ஒரு திருச்சபை, பெரையோ திருச்சபை, இன்னும் நற்குணசாலிகளாக அறிவாளிகளாக இருந்ததற்கு காரணம் வேதத்திலே அவர்கள் வாஞ்சை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். வேதத்தை வாசிப்பதை விட, வேதத்தை படிப்பதை விட வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப முக்கியம். காரணம், ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவற்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் கற்பித்தார். எனவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் சில வசனங்களை நீங்கள் பார்த்தால் ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள். என்னென்ன வசனங்கள்? சங்கீதம் 119 எடுத்துக்கொள்ளுங்கள். 119ஆம் சங்கீதம் வசனத்தின் கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஏறக்குறைய ஒவ்வொரு பகுதியிலும் அந்த சங்கீதத்திலே வசனத்தின் மாட்சிமை, மாண்பு, வசனத்தின் ஆதிக்கம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 139 97 முதலாக நான் வாசிக்கிறேனே. நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்திருக்கிறீர்களா அப்படின்னா என்னோடு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் தொடருங்கள். சங்கீதம் 119 97 முதல், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். 98 பாருங்கள், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. சத்துருக்களை விட, பகைவர்களை விட ஞானமுள்ளவர்களாக விளங்க வேண்டும் என்றால் வேதம், வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 99 பாருங்கள், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். போதித்தவர்கள் எல்லாரிலும், போதகர்களை பார்க்கலும் பிரசங்கிமார்களை பார்க்கலும் அறிவுள்ளவர்கள் யார்? வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறவர்கள். 100 பாருங்கள், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். அப்போ பகைவர்களை பார்க்கலும், போதித்தவர்கள் எல்லாரிலும், முதியோர்களை பார்க்கலும் அறிவுள்ளவர்களாக விளங்க வேண்டும் என்றால் வேதம். வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். எது எதை விட்டு இந்நாட்களிலே உங்களை விலக்கி கொண்டிருக்கிறது? வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். வேதத்தை வாசிக்கிறீர்களா, தியானிக்கிறீர்களா அப்படின்னா பாவம் உங்களை அண்டாது. அப்போ பாவம் அண்டாமல் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் வேதம் அவசியம் என்று சொல்லி வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, வேத புத்தகத்தை தியானிப்பது எப்படி என்பதை குறித்த சில காரியங்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். சிலர் வேதத்தை கேட்பார்கள், சிலர் வேதத்தை வாசிப்பார்கள், சிலர் வேதத்தை படிப்பார்கள், சிலர் வேதத்தை தியானிப்பார்கள், சிலர் வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுவார்கள், சிலர் வேதத்தை கை கொள்ளுவார்கள். கை கொள்ளுவார்கள்னா கீழ்ப்படிவார்கள். அப்படின்னா வேதத்தை கேட்கிறவர்கள், கேட்பதனாலே உண்டான பயன் என்ன? 10% தான் பயனாம். வேதத்தை கேட்பதினாலே, மற்றவர்கள் கூற கேட்பதினாலே. எங்கே கேட்கிறோம்? ஆலயத்திலே கேட்கிறோம், ஜப கூட்டங்களிலே கேட்கிறோம், வீட்டிலே டிவியிலே கேட்கிறோம், பின்ன ஒரு CD போட்டு கேட்கிறோம். வேதத்தை கேட்கிறவர்கள் ஒருவேளை கண் பார்வை இல்லாதவர்கள், வேதத்தை வாசிக்க முடியாதவர்கள்,
வீட்டில் யாராவது வாசிக்கும் பொழுது, குறிப்பாக குடும்ப ஜெபத்திலே வாசிக்கும் பொழுது கேட்கிறார்கள். கேள்வியினாலே பயன், கேள்வி ஞானம் எவ்வளவு? 10% தான் இதனால் பயன் கிடைக்கிறதாம். இரண்டாவதாக வேதத்தை வாசிக்கிறவர்கள். முதலாவதாக என்ன சொன்னேன்? கேட்கிறவர்கள், ஹியரிங். இரண்டாவதாக ரீடிங். ஆண்டோட வேதத்தை வாசிப்பதினாலே பயன். நாமே வாசிக்கிறோமே, சிலது விளங்குது, பலது விளங்கல, ஆனால் நாம் வாசித்து கொண்டே இருக்கிறோம். அதனால என்ன பயன்? 20%. அதனாலே நமக்கு பயன் கிடைக்கிறதாம். இன்னும் சிலர் வேதத்தை படிப்பார்கள். கேட்பது மட்டுமல்ல, வாசிப்பது மட்டுமல்ல, படிப்பது. எப்படி படிப்பது? வேதத்தை வாசித்து, பிறகு அது என்ன என்று யோசித்து, விஷயம் தெரியாவிட்டால் மற்றவர்களிடத்தில் கேட்டு, ஆலயத்தில் கேட்டு, திருமறை சார்ந்த புஸ்தகங்களை வாசித்து, சில சமயங்களிலே தொலைக்காட்சிகளிலே, கிறிஸ்தவ தொலைக்காட்சி சேனல்களிலே பிரசங்கம் பண்ணுகிறார்களே, அதையெல்லாம் கேட்டு படிப்பதின் மூலமாக பயன். என்ன பயன்? 40% அதனாலே பயன் கிடைக்கிறது என்று சொல்லி அறிஞர்கள், வேத அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். முதலாவதாக கேட்பது 10%, இரண்டாவதாக வாசிப்பது 20%, மூன்றாவதாக படிப்பது 40%, நான்காவதாக மனப்பாடம் பண்ணுவது. வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுவதனாலே அதனாலே கிடைக்கக்கூடிய பயன், மெமரைசிங். வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுவது என்ன பயன்? 60% அதனாலே நமக்கு பயன் கிடைக்கிறதாம். என்னெல்லாம் சொன்னேன்? எதையெல்லாம் நான் குறிப்பிட்டேன்? கேட்பது, வாசிப்பது, படிப்பது, மனப்பாடம் பண்ணுவது. மனப்பாடம் பண்ணுவதனாலே 60%. மனப்பாடம் பண்ணுவதனாலே நம்முடைய இருதயத்திற்குள்ளே வேத வசனங்கள் பத்திரப்படுகின்றன. நம்முடைய இருதயம் ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு பண்டகசாலை மாதிரி. அங்கே வசனங்களை குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். வாசிக்கிறோமா? வேதத்தை மனப்பாடம் பண்ணுகிறோமா? பின்ன மனப்பாடம் பண்ணினால் என்ன பயன்? 119 சங்கீதம் 11 வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று வாசிக்கிறோம். வைத்து வைத்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? குவித்து வைத்தேன் என்று அர்த்தம். I have stored your word in my heart that I may not commit sin against you. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக வாசித்து வாசித்து மனப்பாடம் பண்ணி என் இருதயத்தில் குவித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப குவித்து வைக்கும் பொழுது அதனால என்ன பிரயோஜனம்? சோதனைகள் வரும் பொழுது அவற்றை ஜெயங்கொள்ள வேத வசனம் ஆவியின் பட்டயமாயிற்றே. எனவே குவித்து வைப்பதனாலே அவ்வப்போது சோதனைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது இந்த வேத வசனம் ஆவியின் பட்டயமாயிற்றே. சோதனையை ஜெயிக்க நமக்கு வல்லமை தரும், பலன் தரும், ஞானம் தரும். அது மட்டுமல்ல, ஆறுதல் அளிக்கும். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை ஆண்டவர் கொடுக்க பயன்படுத்தக்கூடிய முக்கியமான காரணி வேதவசனம். எனவே வேதவசனத்தை கேட்பது மட்டுமல்ல, வாசிப்பது மட்டுமல்ல, படிப்பது மட்டுமல்ல, மனப்பாடம் பண்ணி நான் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆமா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுறீங்க? கணக்கே இல்லையா? அப்படி சொல்றீங்களா? 3 தடவை நீ வச்சுக்கிடுவோமே, மேக்சிமம் அதிகபட்சமாக 3 தடவை சாப்பிடுகிறோம். ஒரு காலை உணவு, ஒரு மத்தியான உணவு, ஒரு சாயங்கால உணவு, இப்படி 3 தடவை மினிமம், குறைந்தபட்சம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். வயிறு வாழ்வதற்காக, வயிற்று பசிக்காக ஒரு நாளைக்கு 3 தடவை, ஆத்தும பசிக்காக, நம்முடைய ஆத்தும வாழ்க்கைக்காக, நம்முடைய ஆத்தும நிறைவுக்காக, திருப்திக்காக என்ன சாப்பிடுகிறோம்? என்ன வசனத்தை சாப்பிடுகிறோம்? ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு வசனத்தையாவது சாப்பிட வேண்டியது, அதாவது வாசித்து மனப்பாடம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நீளமான வசனமா இருக்குதோ அப்படின்னா எழுதிருங்களேன். அந்த வசனத்தை எழுதி பாக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தை அப்பப்போ சொல்லி பாருங்கள். திக்கிட்டதா, தெரியலையா, மறந்து போச்சா அப்படின்னா வசனத்தை எடுத்து பாருங்க. வசனம் இருக்கும். திரும்ப திரும்ப வாசித்து மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். ஆக கேட்பதினாலே 10%, வாசிப்பதினாலே 20%, இன்னும் படிப்பதினாலே 40%, மனப்பாடம் பண்ணுவதனாலே 60%. இதுக்கு மேலே உண்டாக்கா? இதற்கு மேலே உண்டாயா? உண்டு. அதற்கு பிறகு தியானம் பண்ணுவதனாலே, வேதத்தை தியானம் பண்ணுவதனாலே அது எத்தனை சதவீதம் ஐயா? 80%. 100க்கு 100 கிடையாதா? கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போமே அதையும். ஆக தியானம் பண்ணுவதனாலே 80%,
பயம் நமக்கு உண்டு. ஐயா, எல்லாரும் சொல்றாங்களே வேதத்தை தியானம் பண்ணணும், வாஸ்தா மட்டும் போதாது, படிச்சா மட்டும் போதாது, தியானம் பண்ணணும்னு சொல்றாங்களே, அது என்னய்யா? அவங்கெல்லாம் எப்படி தியானம் பண்ணுவாங்க? நான் எப்படி தியானம் பண்ணணும்? வேதத்தை தியானம் பண்ணுவது எப்படி ஐயா? இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அப்படிலாம் சொல்றாங்களே. வேத தியானம், திருமறை தியானம், how to meditate upon the word of God, ஆண்டவருடைய வசனத்தை தியானம் பண்ணுவது எப்படி? ஏராளமான முறைகளை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏராளமான முறைகளை ஆவிக்குரிய பக்தர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு சிறிய முறையை, ஒரு எளிதான முறையை உங்களுக்கு சொல்லித்தரவா? சரி, ஒரு மாசத்துக்கு மேக்சிமம் கூடுதலாக எத்தனை நாட்கள்? 31 நாட்களா? நீதிமொழிகளிலே மொத்தம் எத்தனை அதிகாரம்? 31 அதிகாரங்களா? சரி, ஒரு மாதத்திற்கு அதிகபட்சமாக 31 நாட்கள். நீதிமொழிகளிலே 31 அதிகாரங்கள். இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்வோம். இதை மட்டும் கைக்கொள்ள பிரயாசப்படுவோம். எந்த தேதியோ அந்த அதிகாரத்தை வாசிங்களேன். 1ஆம் தேதியா அப்படின்னா 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 7ஆம் தேதியா அப்படின்னா 7ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 30ஆம் தேதியா அப்படின்னா 30ஆம் அதிகாரத்தை வாசிங்க. எந்த தேதியோ அந்த அதிகாரத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்குங்க. அப்படி அந்த குறிப்பிட்ட ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 3 கேள்விகளோடு வாசிங்க. சரியா? 3 கேள்விகளோடு வாசிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? 15 to 20 நிமிஷம் வரை ஆகும். விரல வச்சு வாசிங்க. அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் விரல வைங்க. அப்படியே வச்சு 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 முதல் தடவை வாசிங்க. முதல் தடவை வாசிக்கும் போது ஒரு கேள்வியை கேளுங்க. யாருக்கிட்ட? உங்ககிட்ட தான். என்ன கேள்வி? இன்று என்னுடைய பாவம் என்ன அப்படின்னு கேளுங்க. வாட் இஸ் மை சின் டுடே? இன்று என்னுடைய பாவம் என்ன அப்படின்னு கேட்டு வாசிங்களேன். அப்படி முதல் வசனம் இருந்து விரல வச்சு வாசிக்க வாசிக்க, ஒவ்வொரு வசனமா வாசிக்க உங்களுடைய பாவங்கள் புலனாகும். உங்கள் பாவங்களை, அந்தரங்க பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேத வசனங்களின் மூலமாக உங்களுக்கு புலப்படுத்துவார். அப்போ சரண் உங்க பாவம், சட்டுன்னு உங்க பாவம் புலப்படும் போது என்ன செய்வீங்க? ஆண்டவரே, இந்த பாவம் என்னை அண்டாதவாறு, இந்த பாவம் என்னை ஆளாதவாறு என்னை காத்துக்கொள்ளும்னு ஜெபம் பண்ணுவீங்க. அந்த பாவத்தை அறிக்கை இடுவீங்க. அதை விட்டு விடுவீங்க. விட்டு விட பலன் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தை விட்டு நான் ஓய்ந்திருக்க, இந்த பாவத்தை நான் பண்ணாதிருக்க எனக்கு உதவி செய்யும், பரிசுத்தமாக வாழ எனக்கு அனுகூலம் செய்யும் சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்பீங்க. ஒரு தடவை வாசித்தாச்சா? இந்த கேள்விகள்லாம் கேட்டு வாசிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகுமா? 6 நிமிஷம் ஆகுமா? 2வது தடவை அதே அதிகாரத்தை 2வது தடவை 1வது வசனத்திலிருந்து மேலிருந்து கீழே விரல வச்சே அப்படி வாசிங்களேன். என்ன வாசிக்கணும்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன? 2வது கேள்வி. 1வது கேள்வி என்ன? இன்று என்னுடைய பாவம் என்ன? 2வது கேள்வி என்ன? இன்று உம்முடைய சித்தம் என்ன? வாட் இஸ் யுவர் வில் ஃபார் மீ டுடே? இன்றைக்கு நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டுமே. உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தத்தை நான் செய்வது எப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை அந்த வசனங்களின் அடிப்படையிலே அறிய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். வாசிக்க வாசிக்க, ஒரு வசனமா வாசிக்க வாசிக்க ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு அறிவிப்பார். அந்த சித்தத்திற்கு கீழ்ப்படிய ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கும் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கத்துகிறவன் அல்ல என்று கர்த்தர் கற்பித்தார். எங்க? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். எனவே தேவ சித்தம் வசனமாக வெளிப்படும் பொழுது கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். கீழ்ப்படிய ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். The word of God is the will of God. ஆண்டவருடைய வசனம் ஆண்டவருடைய சித்தம். எனவே வசனங்களை வாசித்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய உங்களுடைய வாழ்க்கையை தத்தம் செய்யுங்கள், ஒப்பு கொடுங்கள். 3வது கேள்வி கேட்க வேண்டுமே. 3 கேள்விகள் நீ சொன்ன. முதல் கேள்வி என்ன? ஞாபகம் இருக்கா? இன்று என்னுடைய பாவம் என்ன? 2வது கேள்வி என்ன? இன்று உம்முடைய சித்தம் என்ன? 3வது கேள்வி. 3ஆம் தரமும் அதே அதிகாரத்தை முதல் வசனத்திலிருந்து விரலை வைத்து வரிசையாக வாசியுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எனக்கு தரக்கூடிய வாக்கு தத்தம் என்ன? நீர் இன்றைக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? அந்த கேள்வியை கேட்டு வாசிங்களேன். உங்களுக்கு என்ன ஆண்டவர் செய்ய போகிறார் அதை ஆண்டவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். உடனடியாக செய்வார்.
அல்லது படிப்படியாக செய்வார், அல்லது ஆண்டவருடைய சித்தத்தின் வேலையிலே செய்வார். ஆண்டவருக்கு சித்தமான வேலையிலே செய்வார். உடனடியாக படிப்படியாக அவருடைய வேலையிலே ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். எப்படி தெரியும்? அந்த வசனத்தை நீங்க தானே வாசித்தீங்க. அந்த வசனத்தை வாசிக்க உங்களுக்கு சொன்னது ஆவியானவர் தானே. அதனால அந்த வசனத்தை வாசிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டதினாலே, உங்களுடைய ஆவியை ஏவினதினாலே, நீங்களும் கீழ்ப்படிந்து வாசித்ததினாலே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்ததினாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இன்றைக்கு என் பாவம் என்ன? இன்றைக்கு உங்களுடைய சித்தம் என்ன? இன்றைக்கு நீர் எனக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த 3 கேள்விகளையும் படிப்படியாக கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்கவும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தவும், அதனாலே திருப்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் வாழவும் உங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, கேட்பதினாலே 10%, வாசிப்பதினாலே 20%, படிப்பதினாலே 40%, மனப்பாடம் பண்ணுவதனாலே 60%, தியானிப்பதினாலே 80%, பிறகு 100% எப்படி ஐயா பெற்றுக்கொள்வது? 100% இந்த வேத புத்தகத்தினாலே பெற்றுக்கொள்வது எப்படி? வேதத்தை ஒரு விரலினாலே பிடிக்க முடியாது, 2 விரலினாலே பிடிக்க முடியாது, 3 விரலினாலே பிடிக்க முடியாது, 4 விரல்களினாலே பிடிக்க முடியாது, 5 விரல்களினாலும் பிடிக்க முடியாது. பிடுங்கி கொண்டு போவார்கள், உருவி கொண்டு போவார்கள். ஆனால் வேதத்தை யாரும் நம்மிடத்திலே அபகரிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், பிறரோ பிசாசோ அபகரிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த வேதத்தை உள்ளங்கையில வைத்து எல்லா விரல்களோடு சேர்த்து அப்படி இந்த அதை கை கொள்ளத்தக்கதாக, கையிலே பற்றி பிடிக்கத்தக்கதாக பிடிக்கும் பொழுது, வேதத்தை கை கொள்ளும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது வேதத்தின் மொத்த பயனும் 100க்கு 100 நமக்கு சொந்தம் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆக வேதத்தை கேட்பது மட்டுமல்ல, வாசிப்பது மட்டுமல்ல, படிப்பது மட்டுமல்ல, மனப்பாடம் பண்ணுவது மட்டுமல்ல, தியானம் பண்ணுவது மட்டுமல்ல, வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது ஒரு எளிமையான முறை, இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு முறை. வேதத்தை கை கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, 3வதாக இது ஆவிக்குரிய சபை. அதில் உள்ள முதல் காரியத்தை பார்த்தோம். எப்படி? வேத போதனை, அப்போஸ்தலருடைய போதனை. 2வதாக அந்நியோன்யம் என்று சொல்லி அந்த 42ஆம் வசனம் நமக்கு அறிவிக்கிறது. 2வதாக அந்நியோன்யம், ஒருவருக்கொருவர் ஒற்றுமை, ஒப்புரவு, ஒருமைப்பாட்டோடு வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்நியோன்யம், கொய்னானியா என்று சொல்லி கிரேக்க மொழியில அறிவிப்பார்கள். ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். 133ஆம் சங்கீதம் மனப்பாடம் பண்ணி ஆக வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும். சரியா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீவன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நன்மை, இன்பம், ஆசீர்வாதம், ஜீவன், இந்த 4ம் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு இடம் அந்யோன்யம். சகோதரத்துவம், ஒருமைப்பாடு, ஐக்கியம் இல்லை, சௌக்கியம் இல்லை. ஆரோக்கியமான சபையாக, ஆரோக்கியமான மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் ஐக்கியத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பின்னர் நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் ஜெபித்த நீளமான ஜெபம், ஆண்டவர் ஜெபித்த ஆழமான ஜெபம். அந்த ஜெபத்தின் கருத்து என்ன? அந்யோன்யம், ஐக்கியம். இயேசுவானவர் பிதாவை நோக்கி சொல்கிறார், நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஐக்கியத்தை வலியுறுத்தி ஆண்டவர் ஜெபித்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனை பொறுத்தளவிலே, இயேசுவை பொறுத்தளவிலே ஐக்கியம் 1வது, ஆராதனை 2வது. தெரியுமா உங்களுக்கு? ஐக்கியம் 1வது, ஆராதனை 2வது. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பலிபீடத்திலே உன் காணிக்கை செலுத்த வரும் பொழுது உன் சகோதரனுக்கு உன் பேரிலே குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் உன் காணிக்கையை அங்கே தானே வைத்துவிட்டு முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து. 1வது ஒப்புரவு, பின்னர் காணிக்கை.
முதலாவது ஐக்கியம், பின்னர் ஆராதனை என்று சொல்லி ஆண்டவர் திருவிழம் பெற்றுவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதலாக நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ஐக்கியம் திருச்சபையிலே முக்கியம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியம். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய சபையாக நாம் இலங்குவோம். ஐக்கியத்திற்கு எதிரான எல்லா காரணிகளையும் முறியடித்து விட்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. என்னென்ன காரியங்கள் ஐக்கியத்திற்கு முரண்பாடு, என்னென்ன காரியங்கள் ஐக்கியத்தை முறியடிக்கும்? 1, பாவம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கிற்று, பாவத்தை விட்டு விடுங்கள். 2, பாவிகளை விட்டு விடுங்கள். பாவிகளை விட்டு விடுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்கார விடம், இதையெல்லாம் விட்டு விடுங்கள். ஐக்கியம் உண்டானால் சௌக்கியம் உண்டாகும். 3வதாக பிசாசு. பிசாசின் தந்திரங்களுக்கும் தொழில்களுக்கும் ஏவுதல்களுக்கும் விலகி வாழுங்கள். ஐக்கியத்திலே முன்னேறி செல்வீர்கள். 3வது காரியமாக என்ன சொன்னேன்? ஆவிக்குரிய சபையாக இருக்க வேண்டும். அதில் உள்ள அம்சங்கள், முதலாவதாக அப்போஸ்தலருடைய உபதேசம், 2வதாக அந்யோன்யம், 3வதாக அப்பம் பிட்குதல். அப்பம் பிட்குதல்னா கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. சரீரம் எதற்காக பிற்கப்பட்டது? நம்முடைய சுகத்திற்காக. ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? நம்முடைய சுத்திகரிப்புக்காக. சுகமும் சுத்திகரிப்பும் அப்பம் பிற்குதல் ஆராதனையில் அடங்கும். பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை குறிப்பிடக்கூடிய அளவிலே வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் பிட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய மரணத்தின் செய்தியை அவர்கள் சுமந்து சென்றார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிற்கப்பட்டதினாலே அந்த அப்பம் பிற்கப்பட்டது நம்முடைய சுகத்திற்காகவும் நம்முடைய சுத்திகரிப்புக்காகவும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலிருந்து தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். பின்ன 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே இந்த அப்பம் பிற்குதல் அல்லது நற்கருணை ஆராதனை அல்லது திருவிருந்து ஆராதனை கடைபிடிக்க வேண்டிய நெறிகளை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 26ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படின்னா இயேசுவானவர் உங்களுக்காக மரித்தார், இயேசுவானவர் உங்களுக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், எனக்காக மரித்தார் என்று சொல்லி அவருடைய மரணத்தின் செய்தியை, அவருடைய ரட்சிப்பின் செய்தியை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். 25ஆம் வசனம் பாருங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். முதல் வார்த்தை, நினைவு கூற வேண்டிய வார்த்தை நினைவு என்பதாகும். ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும். 31ஆம் வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நிதானம், நம்மை நாமே சோதித்து பார்த்து பகுத்தறிந்து வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே கர்த்தர் நம்மை நடத்தத்தக்கதாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஒப்பிட்டு பார்த்து நம்மை ஆராய்ச்சி செய்து பரிசுத்தமாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும். 2வதாக நிதானித்து அறிய வேண்டும், இல்லை என்றால் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி 31ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அடுத்த வசனம் 32, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே கர்த்தருடைய பந்தியிலே அடுத்த முறை நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள், மற்றவர்களுக்கும் நினைவுபடுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, உங்களே நீங்கள் நிதானித்து பாருங்கள், உங்களே நீங்கள் தற்பரிசோதனை பண்ணி பாருங்கள். அதனாலே நியாய தீர்ப்புக்கு விலகி கர்த்தருக்கு மகிமையாக ஆனந்த பாக்கியத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வீர்கள். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு காரியத்தை கூட அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 42ஆம் அதிகாரத்திலே ஆவிக்குரிய சபையிலே உள்ள அம்சங்களை குறித்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக அப்போஸ்தலருடைய உபதேசம், 2வதாக அந்யோன்யம்,
மூன்றாவதாக அப்பம் பிட்குதல், நான்காவதாக ஜபம் பண்ணுதல். அனுதின ஜபம், ஆண்டவரிடத்திலே உரையாடி ஆண்டவரோடு உறவாடி எப்பொழுது வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அனுதின ஜபம். ஆண்டவருக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தை உண்டா? அந்த ஆளுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாதியா அப்படின்னு சொல்றோமே, சில சமயங்களிலே பேச்சுவார்த்தை உண்டா? கடவுளுக்கு உங்களுக்கும் இடையே ஒண்ணு. ஆண்டவரோடு பேசுறதுன்னு என்னது? அஜபம். ஆண்டவர் நம்மோடு பேசுறதுன்னா என்னது? வேதம். ஜபமும் வேதமும் நம்முடைய வாழ்க்கையிலே இணைந்து காணப்பட வேண்டும். We should be in talking terms with God. ஆண்டவருக்கு நமக்கும் பேச்சுவார்த்தை ஒவ்வொரு நாள் இருக்கணும். ஜபம் வேதம் ரெண்டும் இணைந்து காணப்பட வேண்டும். இதையெல்லாம் ஆவிக்குரிய சபையின் அம்சங்கள் ஆகும். இதுவரை உங்களிடத்திலே 4 காரியங்களை நான் சொன்னேன். ஆதி திருச்சபையின் அழகின் அம்சங்களாக என்னவெல்லாம் சொன்னேன்? முதலாவதாக ஆதி சபை அர்ப்பணித்த சபை, இரண்டாவதாக அசுத்தத்திற்கு விலகிய சபை, மூன்றாவதாக ஆவிக்குரிய சபை என்று நாம் பார்த்தோம். இந்த காரியங்களை எல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், தியானியுங்கள். இன்னும் சில காரியங்களை இந்த சபையின் அம்சங்களில் இருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆதி திருச்சபையின் அழகை பிரதிபலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்கள் அர்ப்பணித்த சபையாக, அசுத்தத்திற்கு விலகிய சபையாக, அது மட்டுமல்ல ஆவிக்குரிய சபையாக ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருள் செய்யும். மேலாக இந்த சபைக்குரிய இன்னும் சில சிறப்புகளை வரும் நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.